ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஐ ஆம் டாக்டர் விஜின். நம்ம இந்த சேனல்ல தொடர்ந்து மருத்துவம் சார்ந்த பதிவுகள், விழிப்புணர்வு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம அடிப்படையா செய்ய வேண்டிய சில பரிசோதனைகளை பற்றி பார்ப்போம். அதாவது பேசிக் ஹெல்த் செக்அப். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது நம்ம எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் குறைவில்லாத செல்வ நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல அந்த லைஃப் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. ஃபுட்டு ஹேபிட்ஸ் எல்லாம் மாறின காலகட்டத்தில் இப்போ ஒரு 30+ 30 வயசு அந்த வயசை தாண்டும்போது பெரும்பாலானோருக்கு என்ன வந்துடுதுன்னா, இந்த ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு இது பண்ணி ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த முட்டு வலி, கால் வலி, கை வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி உடல்நிலையில் நிறைய தொந்தரவுகள் வர ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய முதன்மை கடமை. ஸோ உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்குதா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? இப்போ ஒரு 30 வயசுல இருக்கீங்க, இல்லை 30 கிட்ட நெருங்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு 35 வயசு தாண்டிட்டீங்க, 30 வயசு தாண்டிட்டீங்க, இல்லை உங்களுடைய குடும்பத்தில் 30 வயசு இல்லைன்னா 30 வயசு தாண்டினவங்க அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் சீராக இயக்குதா இல்லையா? அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய எளிமையான ஒரு அடிப்படையான பரிசோதனைகளை பற்றி தான் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. ஒவ்வொரு டெஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். நோய்களை பார்த்துட்டிங்கன்னா, நோய்களில் 2 வகைகள் இருக்கு. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்றும் நோய்கள். ரெண்டாவது ஒன்று பார்த்துட்டிங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம கிரானிக் டிசீஸ், அதாவது நாள்பட்ட வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த டைஃபாய்டு, மலேரியா இல்லை சாதாரணமாக வரக்கூடிய இந்த சளி, இருமல் அந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம தொற்று நோய்கள், அதாவது ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு பரவக்கூடிய நோய்கள், அதுதான் நம்ம தொற்று நோய்கள். அது டைரக்டாகவும் பரவலாம், இல்லை வேறு சில காரணங்கள் மூலமாகவும் ஒருத்தங்கள்லேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும். இப்போ டெங்கு எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, நிறைய அவேர்னஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கொசுக்கள் மூலமாக ஒருத்தங்கள்லேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடியதும் இந்த டெங்கு அந்த மாதிரிப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தொற்று நோய்கள். இன்னொரு டைப் நோய் அப்படி என்னன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ், நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா NCD அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது தொற்றாத நோய்கள். ஸோ இந்த தொற்றாத நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதில் வரக்கூடிய நோய்கள் தான் இந்த ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால், தைராய்டு இந்த மாதிரி வரக்கூடிய நோய்கள் எல்லாமே இந்த தொற்றாத நோய்கள், அதில் வரக்கூடிய நோய்கள். இந்த நோய்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப காலமாக அவங்க உடம்புல இருக்கும். அதாவது சிம்டம்ஸ், அறிகுறிகள் எதுவுமே வெளியே காட்டாமல் ரொம்ப காலமாக இருந்துட்டு அதோட சிவியாரிட்டி அதிகரிக்க தான் அது மெல்ல மெல்லமாக சில சிம்டம்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். இது எப்போது வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்களே தெரியாத மாதிரி இருக்கும். இதைத்தான் நம்ம நாள்பட்ட வியாதிகள், அதாவது குரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த தொற்றாத நோய்களை நம்ம ஸ்கிரீனிங் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான பற்றி தான் இந்த பேசிக்கான அடிப்படையான உடல்நல பரிசோதனைகள். அதை பற்றி வரிசையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலில் பார்த்துட்டிங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், அதாவது இப்போ ஒரு 30 வயசு கிட்ட பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னாலே முதல்ல உங்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டறியறதுக்காக முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிசோதனை தான் ப்ரெஷர் செக் பண்ணுறது. அதாவது உங்கள் உடம்புல ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடியது. முதல்ல நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது நம்ம சுகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடக்கூடியது. இப்போ உங்களோட உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 30 வயசுக்கு 30 30+ இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த ப்ரெஷர், சுகர் ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த தலை சுற்று, கண்ணு மங்கலாகிறது, வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறது, உடம்பு டயர்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இன்னும் இந்த சுகர்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தாகமாக இருக்கிறது, அதிகமாக யூரின் போகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் அதிகமாக காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ சுகர் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அடல்ட் மட்டும்தான் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கும் சுகர் வரும். அது நம்ம டைப் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்களே அடிக்கடி இந்த தலைச்சுற்று மாதிரி வருது, இல்லை மயக்கம் வர்ற மாதிரி வருது, வாந்தி வர மாதிரி இருக்குது, உடம்பு டயர்ட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு, அதாவது பிளட் சுகர் லெவல், அதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் செக்கப், அதாவது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அளவை கண்டறியக்கூடிய ஒரு பரிசோதனை தான் கொலஸ்ட்ரால் செக்கப். இப்போது நியர்லி அந்த 30 தாண்டிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஷர் பார்க்கணும், சுகர் பார்க்கணும், அதுக்கப்புறமா கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பார்த்துக்கணும்.
இதுலேயே வந்து நீங்கள் இப்போ ப்ரெஷரு சுகர் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொலஸ்ட்ராலும் சேர்த்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அது இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தும். அதாவது பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதனால இப்போ ஒருவேளை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அதுக்கான மெடிசின்ஸும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த உணவு கட்டுப்பாட்டு முறைகளும் இருக்கும். அதனால ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் இது 3ம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண வேணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தைராய்டு பரிசோதனை. இது எஸ்பெஷலி மோஸ்ட்லி இந்த லேடிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வரும். பட் ஜென்ஸும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 30+ இருக்கீங்க அப்படின்னாலே தைராய்டு பரிசோதனை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். இப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான், கம்மியாக இருந்தாலுமே பிரச்சனை தான். இப்போ கம்மியாக இருக்கிறது தான் நமக்கு காமனாக இருக்கக்கூடியது ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடலில் வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கும்போது என்னென்ன தொந்தரவுகள் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுலேயும் அதே மாதிரி சில சிம்டம்ஸ் அறிகுறிகள் காட்டும். அந்த காலில் எல்லாம் வீக்கம் போடுறது, உடம்பு டயர்டாக இருக்கிறது, வெயிட்டு போடுறது, இந்த மாதிரி சில அறிகுறிகள் எல்லாமே காட்டும். அப்போ உங்களுடைய உடலில் தைராய்டினோட அளவு, தைராய்டு பரிசோதனை அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடிப்படையாக செக் பண்ணி பார்க்க வேண்டிய பரிசோதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் அளவு, அதை தான் நம்ம வந்து ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹெச்பி ஷார்ட்டாக சொல்லுவோம். அதுவே வந்து கவுண்ட் ஆஃப் ஃபுல் டெஸ்ட்டாக வரும். இப்போ சிவப்பு அணுக்கள் எவ்வளோ இருக்குது, வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, பிளேட்லெட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் அளவு, ஹீமோகுளோபினோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ இந்த ரத்தத்தின் அளவு கம்மியாக இருந்து அப்படின்னா நம்ம அதை அனீமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரத்த சோகை. ஸோ அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போதும் அதுவும் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், பின் விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும். நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகளும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அடிப்படையாக நீங்கள் இப்போ ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி இந்த தொற்றாத நோய்கள், அதாவது நாள்பட்ட வியாதிகளுக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய டெஸ்ட்டுகள் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து சுகர், அதாவது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தின் சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். மூணாவது வந்து கொலஸ்ட்ரால், கொழுப்பு அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து வந்து தைராய்டு பார்க்கணும். உங்கள் உடலில் தைராய்டு எவ்வளோ இருக்குது, தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருக்கா இல்லை ஏதாவது அப்நார்மல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரத்த செல்களின் அளவுகள், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் முக்கியமான அடிப்படையாக நீங்கள் பேசிக்காக செய்ய வேண்டிய டெஸ்ட்டுகள். ஸோ இந்த டெஸ்ட்லாம் பண்ணி நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அடிப்படை பரிசோதனைகள் தான். இதை தாண்டி இன்னும் மாஸ்டர் செக்அப் இருக்குது. இது லைட் மினி செக்அப் மாதிரி. இப்போ மாஸ்டர் செக்அப்லேயே பார்த்துட்டிங்கன்னா இதே டெஸ்ட்கள் கூட இன்னும் கல்லீரல் பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உப்பு சத்து. ஸோ நம்ம அடுத்த பதிவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த முழு உடல் பரிசோதனை, அதாவது ஜெனரல் செக்அப், அதில் என்னென்ன பரிசோதனைகள் வரும், அதில் வந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த தொற்றா நோய்கள் அப்படிங்கிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக, எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா, இல்லை இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மருந்துகளை உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த பரிசோதனைகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் போய் நேரடியாக எடுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த தொற்றா நோய்கள் அதுலேருந்து நம்ம வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். இப்போது ஆல்கஹால் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஏதாவது ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா இன்றைக்கே விட்டுருங்க. இப்போது புகை, மது அந்த மாதிரி பழக்கங்களை எல்லாமே விட்டுறணும். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க, சத்தான உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தூக்கம் ரொம்ப முக்கியம். இப்போது தூக்கத்துலேயும் கவனமாக இருக்கணும். மீன்ஸ் தூக்கம், அந்த பழக்க வழக்கங்கள், ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சிட்டு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே கொஞ்சம் தடுத்துடுங்க. ஸோ உங்களுடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பரிசோதனைகளை செய்து பாருங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.